ஐடிசி கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். நெட் ப்ராஃபிட்ல வந்து எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அதாவது ஏறவும் இல்ல, இறங்கவும் இல்ல, இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இதுவே நம்ம குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்க்கும்போது 3ல இருந்து 4% வந்து விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. 5018 கோடி ரூபாய் இங்க நெட் ப்ராஃபிட்டா வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் பண்ணியுமே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஏன் இறங்கி இருக்கு அப்படின்னா, இங்க ஒன் டைம் அந்த எக்ஸப்ஷனல் சார்ஜஸா இங்க லேபர் கோடுக்காக தனியா ஒதுக்கணும்ல, அந்த அமௌண்ட் ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் இங்க காஸ்ட் பிரஷர் வந்து அதிகமா இருக்கு. இங்க ரா மெட்டீரியல்ஸ்க்கான அந்த காஸ்டிங் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ரெவன்யூ பொறுத்தவரை 7% ஓவரால் ரெவன்யூ வந்து க்ரோ ஆயிருக்கு. 21,600 கோடியில இருந்து 21,700 கோடி வரைக்கும் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ. இந்த ஒன் டைம் லேபர் கோடுக்காக 350 கோடி ரூபாய்க்கு மேல இங்க எக்ஸப்ஷனல் சார்ஜஸா ஒதுக்கி வச்சிருக்காங்க. எபிட்டாவை பொறுத்தவரை 8% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நான் சிகரெட் சேல்ஸ் ஆனா இங்க எஃப்எம்சிஜியோட சேல்ஸ் வந்து 11% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. ஸ்ட்ராங்கான growth இங்க ஸ்டேபிள்ஸ், பிஸ்கட், நூடுல்ஸ், அப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் இங்க பர்சனல் கேர் இது எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கான growth வந்து இருக்கு. டிஜிட்டல் அப்புறம் ஆர்கானிக் பிராண்ட்லயும் நல்ல ஒரு growth வந்து இருக்கு. இங்க யோகா பார், அதர் ஸ்பாஷ், பிரசுமா, 24 மந்த்ரா இந்த இடத்துல நல்ல ஒரு growth வந்து இருக்கு. 60% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இந்த இடத்துல growth இருக்கு. டிஜிட்டல் அண்ட் தென் ஆர்கானிக் பிராண்டோட growth பொறுத்தளவுல சிகரெட்டோட ரெவன்யூ பொறுத்தளவுல 8% ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. சோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட்டா தான் இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா லீஃப் டபாக்கோட இன்ஃபிளேஷன் வந்து இருக்கு. ஆனாலுமே இந்த கம்பெனி வந்து சூப்பரான அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ரெவன்யூ வைஸ்ல. சோ இங்க எப்படி இந்த சிகரெட்ஸோட ரெவன்யூ ஏறி இருக்கு அப்படின்னா இங்க வால்யூம்ஸ் அதிகமா வந்து இங்க சேல் ஆயிருக்கு. அப்புறம் இங்க பிரீமியமான அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கு. சோ இந்த ரெண்டு ரீசனாலே அதிகமா சேல்ஸ் வந்து காமிக்க முடியுது. பட் அதனால ஐடிசி நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப Feb 1க்கு அப்புறமா இங்க டாக்ஸ் வந்து அதிகமாக போகுது சிகரெட்ஸ் மேல. சோ இதனால இங்க இல்லிசிட் ட்ரேட் வந்து நடக்கும். அதாவது அந்த இல்லீகல் சிகரெட்ஸ் எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்கும். சோ இதனால இங்க சிகரெட்டோட சேல்ஸ் வால்யூம் வந்து டிராப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிருக்காங்க. இல்லிசிட் ட்ரேட் வந்து நடக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாங்க இந்த டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் காரணமாக. அதர் பிசினஸ் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது அக்ரி பிசினஸ் ரெவன்யூ 6.3% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல growth வந்து இருக்கு. பேப்பர் அண்ட் தென் பேக்கேஜிங்ல எந்த ஒரு growthம் கிடையாது. அது வந்து அங்க ஸ்டேபிளா வந்து இருக்கு. சோ இன்வெஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ற விதமா 6.50 பைசா வந்து இங்க பர் ஷேருக்கு இங்க டிவிடெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இன்டர்ம் டிவிடெண்டா. இதுக்கான ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து இருக்கு. சோ ஓவரால் ஐடிசியோட ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை இங்க growth வைஸ் வந்து பார்க்கும்போது எல்லா செக்மெண்ட்ஸா நம்ம வந்து பார்த்தோம். எல்லா செக்மெண்ட்ஸோட ரெவன்யூமே சூப்பரான growth வந்து இருக்கு. ப்ராஃபிட் ஏன் டிராப் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம வந்து டீடைலா வந்து பார்த்துட்டோம். சோ ஐடிசியை பொறுத்தவரை நம்ம இன்னும் கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இன்னும் கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. இன்னும் அண்டர் வேல்யூடாவே தான் வந்து இருக்கு. சோ அதனால பல்க் மோட்லயே கன்சிடர் பண்ணிட்டு போவோம். பட்ஜெட் 2026 வந்து இப்ப வரப்போகுது. சோ அந்த பட்ஜெட் 2026 நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 காமனான டேர்ம்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜிடிபின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இந்த ஜிடிபி அப்படின்னா இங்க டோட்டலா எல்லா வேல்யூ, அதாவது இங்க கூட்ஸ் அண்ட் தென் சர்வீசஸோட இந்தியால நடக்கிற எல்லா அந்த ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஒரு எல்லா வேல்யூவும் இங்க டோட்டலா கம்பைன் பண்றதா இந்த ஜிடிபியா வந்து இருக்கு. இதுல இந்த ஹவுஸ் ஹோல்டுக்கும் அப்புறம் வந்து இங்க பிளாக் மணியா இருக்கிறது எதுவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மீதி இருக்கிற அந்த கூட்ஸ் அண்ட் தென் சர்வீசஸ் எல்லாமே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே இல்ல கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஜிடிபியா இருக்கு. அடுத்து நாமினல் ஜிடிபி அப்புறம் ரியல் ஜிடிபின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இது என்ன அப்படின்னா நாமினல் ஜிடிபியை பொறுத்தவரை இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. போன வருஷம் என்ன நாமினல் ஜிடிபி, இந்த வருஷம் என்ன மாதிரியான நாமினல் ஜிடிபி அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்காக நாமினல் ஜிடிபி. இங்க ரியல் ஜிடிபின்றது இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வர நம்மளோட growth வந்து இருக்கு. சோ அது வந்து இங்க ரியல் ஜிடிபி. ஏன் நாமினல் ஜிடிபி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா இங்க கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எவ்வளவு பண்ணும், பிசிக்கல் டெபிசிட் வந்து எவ்வளவு இருக்கு, அண்ட் தென் பட்ஜெட் அலோகேஷன் எப்படி பண்ணணும்ன்றதா அதுல இருந்தா வந்து தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் பினான்சியல் 2026 3,57,000 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிடிபியா வந்து ஜென்ரேட் பண்ணிருந்தோம் நாமினல் ஜிடிபியா. சோ அதுல இருந்து ஒரு 50 crores வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். 14% நம்மளோட ஜிடிபில ஓவரால் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். இந்த ஒரு கால்குலேஷன் தெரிஞ்சதுக்காக தான் இந்த நாமினல் ஜிடிபி எடுக்கிறாங்க. அடுத்து ஃபினான்ஸ் பில்ஸ் வந்து இருக்கு. இந்த ஃபினான்ஸ் பில்ஸ்ல வந்து இன்கம் டாக்ஸ், அப்புறம் ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், ஃபெமா, பிஎம்எல்ஏ, எஃப்ஆர்பிஎம் இந்த மாதிரி இங்க டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபினான்ஸ் பில்ஸ்ல வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த டாக்ஸ் ஹைக்ஸ் இருக்கா இல்ல அப்படின்னா கட் இருக்கா அப்படின்னு தெரிய வரும். அடுத்து ரெவன்யூ விசஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸா இருக்கு. ரெவன்யூ பொறுத்த அளவுல நம்ம டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படின்னா எல்லாமே ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ல வந்து வரும். இதுவே அடுத்ததா இருக்க அந்த கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா இங்க பாரோயிங், அப்புறம் இங்க லோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் உள்ள வந்து வரும். அடுத்து டாக்ஸ் ரெவன்யூ வந்திருக்கு. இல்ல ரெண்டு விதமான டாக்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து டைரக்ட், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட். டைரக்ட் பொறுத்தவரை நம்ம இன்கம் டாக்ஸ், அப்புறம் இங்க கார்ப்பரேட் டாக்ஸ் டைரக்ட் அப்ளிகபிள் ஆகல, அது எல்லாமே டைரக்ட் டாக்ஸ் வரும். இன்டைரக்ட் டாக்ஸ் பொறுத்தவரை இங்க ஜிஎஸ்டி, அப்புறம் இங்க கஸ்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்டைரக்ட்டுக்குள்ள வரும். அடுத்து கேபெக்ஸ் சொல்லிட்டு வந்து இருக்கு. இந்த கேபெக்ஸ் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சோ இங்க நம்மளோட அசெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக, இந்தியாவோட அசெட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து ரயில்வேஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சோ அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா வந்து இருக்கு. இதுல வந்து இந்த அசெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணது, லைக் வந்து இந்த ரோடு இல்ல அப்படின்னா ரயில்வேஸ் மாதிரி இந்த அசெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணாது. பட் ஆனா அங்க கவர்மெண்ட் செக்டர்ல வேலை செய்யறவங்களுக்கு அந்த சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கணும்ல. சோ அது எல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் உள்ள வரும். அடுத்து கிராஸ் விசஸ் நெட் டாக்ஸ் ரெசிப்ட்ஸா வந்திருக்கு. கிராஸ் டாக்ஸ் அப்படின்னா டோட்டலா எவ்வளவு டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்கன்றது அதுல வந்து தெரிய வரும். நெட் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா ஸ்டேட் கிட்ட அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இங்க சென்டர் கிட்ட எவ்வளவு வந்து இங்க மிச்சமா இருக்கோ அதுதான் நெட் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் இந்த ஓவராலா இங்க பட்ஜெட் 2026 யூஸ் பண்ண போற டேர்ம்ஸா வந்திருக்கு. அந்த டேர்ம்ஸ்க்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க பட்ஜெட் வந்து வாட்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சதும் போது ஈஸியா வந்து இருக்கும். ஸ்விக்கி கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் என்ன தெரியுது அப்படின்னா இந்த கம்பெனி நெட்லெஸ் தான் பண்ணிக்கிட்டு 1065 கோடி ரூபாய் நெட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. இது போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 800 கோடி ரூபாய் போன வருஷம் நெட் லாஸ் பண்ணிருந்தது. அதை விடவே இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. பட் ஆனா போன குவார்டர்ல வந்து 1097 கோடி ரூபாய் நெட் லாஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்கு. பட் எப்படி பார்த்தாலும் நெட் லாஸ் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க.
ரெவன்யூ சூப்பரான growth வந்து இருக்கு. 54% ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. 6000 கோடி ரூபாய் கிட்ட ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. குயிக் காமர்ஸோட ரெவன்யூ சூப்பரான growth வந்து இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல சூப்பரான growth வந்து இருக்கு. சோ இங்க ரெவன்யூ வந்து இங்க என்னதான் 6100 கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ பண்ணியிருந்தாலுமே 54% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருந்தாலுமே இங்க டோட்டல் எக்ஸ்பென்சஸ்மே அதே லெவல்ல வந்து ஏறிட்டு வருது. 49% எக்ஸ்பென்சஸும் வந்து ஏறிட்டு வருது. 7100 கோடி ரூபாய் இங்க எக்ஸ்பென்சஸாவே வந்து ஆகுது. சோ அந்த ஒரு ரீசனால தான் இங்க ரெவன்யூ மேக் பண்றதை விட இங்க எக்ஸ்பென்சஸ் அதிகமா ரீசனால தான் இந்த கம்பெனி நெட் லாஸ் வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. பட் ஆனா இந்த கம்பெனியோட குயிக் காமர்ஸ் பிசினஸ் வந்து சூப்பரான டபுள் டிஜிட் growth வந்து மூவ் ஆயிட்டே வராங்க. 103% வந்து டபுள் டிஜிட் growth வந்து இருக்கு. கிராஸ் ஆர்டர் வேல்யூ வந்து ஏறி இருக்கு. சோ அதனால ரெவன்யூ வந்து அதிகமா ஜெனரேட் பண்ணிட்டு வராங்க. டார்க் ஸ்டோர்ஸும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதிகமான டார்க் ஸ்டோர்ஸ் வந்து இங்க சிட்டிஸ்ல ஓபன் பண்ணிட்டு வராங்க. சோ இங்க ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூவும் ஏறி இருக்கு. ஃபுட் டெலிவரியோட அந்த ஒரு ஆர்டர் வேல்யூவும் ஏறி இருக்கு. சோ எல்லா பிசினஸ் மெட்ரிக்ஸுமே சூப்பரா இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்க ரீசனால நெட் லாஸ் வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த கம்பெனி பக்கம் நம்ம போகாமலே இருப்போம். வோல்டாஸ் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 35% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து விழுந்திருக்கு. 84 கோடி ரூபாய் தான் இப்ப நெட் ப்ராஃபிட்டா வந்து பண்ணிருக்காங்க. சோ இது வந்து கொஞ்சம் டிராப்ல தான் வந்து இருக்கு. எதனால இந்த ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு அப்படின்னா ஓவரால் பிசினஸ் டிமாண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா வந்து இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிகியூஷன் வந்து பண்ணோம். சோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் கொஞ்சம் டிலேல வந்து இருக்கு. ரெவன்யூ வந்து 1.1% வந்து டிராப் ஆயிருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனுமே இங்க வந்து பிசினஸ் இல்லாத ரீசனால தான் இங்க வந்து டிராப் ஆயிருக்கு. ரூம் ஏசிஸ் அப்புறம் இங்க கமர்ஷியல் ஏசிஸ் பொறுத்தல அது வந்து நல்ல ஒரு growth வந்து இருக்கு. 8% ரெவன்யூ growth வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியோட அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் நம்ம சொன்னோம்ல அந்த ப்ராஜெக்ட் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸா வந்து இருக்கு. அது வந்து 18% வந்து டிக்ளைன்ல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால இங்க டொமஸ்டிக் அப்புறம் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே உங்களால எடுக்க முடியாம வந்து இருக்கு. சோ இது வந்து ஒரு மேஜரான டிராபேக்கா இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்புறம் ப்ராடக்ட்டோட ரெவன்யூ வந்து 20% வந்து ஏறி இருக்கு. பட் ஆனாலும் இந்த ஒரு ரெவன்யூ ஏறினாலுமே இது வந்து ஆஃப்செட் பண்ற அளவுக்கு கிடையாது. அதாவது இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குல்ல சோ அதை வந்து ஆஃப்செட் பண்ற அளவுக்கு இந்த ரெவன்யூ growth வந்து கிடையாது. சோ அந்த ஒரு சேனல் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு வோல்டாஸோட Q3 ரிசல்ட். இந்த டைம்லயுமே அந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். இதோட PE வந்து அதிகமா தான் வந்து இருக்கு. 83ல வந்து இருக்கு. அதனால கன்சிடர் பண்ண வேணாம். டாபர் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராவே வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 7.2% வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இங்க வந்து புது லேபர் கோடுக்கான அந்த சார்ஜஸ் இருக்குல்ல அது இருந்துமே இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இந்த கம்பெனியோட அந்த டிமாண்ட் வந்து சூப்பரா இருக்கு. இங்க இந்த கம்பெனியோட ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எல்லாமே 12 to 18% GST குள்ள வந்து இருந்துச்சு. அது எல்லாமே இப்ப கட் பண்ணி தான் 5% வந்து மாத்திட்டாங்கல. சோ அந்த ஒரு ரீசனால இப்ப எல்லாமே 5% GST குள்ள வர ப்ராடக்ட்டா வந்து இருக்கு. சோ அதனால சேல்ஸ் growth வந்து சூப்பரா இருக்கு. இந்த GST கட் பண்ணி விட்டதனால இன்னும் கம்மிங் குவார்ட்டர்ஸ்ல அந்த சேல்ஸ் growth வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இங்க டாபர் நிறுவனம். EBITDA 7.7% வந்து ஏறி இருக்கு. EBITDA மார்ஜின் சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்தியா பிசினஸ் 6% growthலயும் அந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் 11% growthலயும் வந்து போயிட்டு இருக்கு. இங்க மெயினா இந்த டர்க்கி, மேனா, US அப்புறம் பங்களாதேஷ், இந்தியாத்தெல்லாம் சூப்பரான growth வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனி 8வது முறையா இங்க வந்து அர்பன் ஏரியாவோட டிமாண்டை விட இங்க ரூரல் ஏரியா டிமாண்ட் வந்து சூப்பரா வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனி ரூரல் டிமாண்ட் சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு அர்பன் டிமாண்டோட கம்பேர் பண்ணும்போது. சோ இந்த ஓவரால் ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை சூப்பரா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த டைம்ல அந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண தேவை. பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு. கோஃபோஜ் என்கோரா டீல் வந்து போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து ஒரு பிரச்சனை வந்து கிளம்பி இருக்கு. இந்த கோஃபோஜ் என்கோரா வந்து அக்யூசியேஷன் பண்ணணும் அப்படின்னா கோஃபோஜ் கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அப்ரூவல் வந்து வாங்கணும். 75% வந்து அப்ரூவல் ஓவராலா கிடைச்சாதான் இந்த கம்பெனில என்கோரா டீல் வந்து வாங்க முடியும். பட் ஆனா 31% பீப்புள் வந்து இங்க அகைன்ஸ்டா தான் ஓட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனால என்கோரா கம்பெனி உங்களால வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் வந்து கிடைக்கல. சோ எதனால இந்த 31% அகைன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னா அட்வர்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த என்கோரா கம்பெனி வாங்கிட்டாங்க அப்படின்னா அட்வர்ட் கம்பெனி காமனா இந்த கம்பெனிக்குள்ள வந்துரும். சோ இந்த ஒரு கோஃபோஜ் கம்பெனிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா 21% ஆஃப் த ஸ்டேக் வந்து இங்க அட்வர்ட் கம்பெனி கிட்ட இருக்கும். இங்க கோஃபோஜ் கம்பெனியோட ஸ்டேக். சோ அப்படி அந்த 21% இருக்கிறதுனால அவங்களால போர்ட் ரூம் டிசிஷன்ஸ் உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆக முடியும். லைக் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் டிசிஷன், சிஓ வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்றது, ஆடிட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துல அவங்களால இன்வால்வ்மெண்ட் வந்து இருக்க முடியும். அதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து விரும்பல. அவங்களுக்கு அந்த பவர் கொடுக்குறது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து விரும்பல. அந்த ஒரு ரீசனா நம்ம ஊரோட இன்வெஸ்டர்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணல. ஆனா குளோபல் இன்வெஸ்டர்ஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யாரு அப்படின்னா 51% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஊரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கு. லைக் வந்து இந்த HDFC பேங்க் அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கு. அவங்க எல்லாருமே அப்போசிஷனா வந்து இருக்காங்க. இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ கோஃபோஜ் கம்பெனி என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா புது ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஸ்பெஷல் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மூலமா இந்த ஜனவரி 29ல இருந்து பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு டே வந்து ஓப்பன்ல இருக்கும். அந்த நாள்ல அர்ஜென்சியா வந்து இந்த ஒரு டீலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அப்ரூவல் வந்து வாங்க போறாங்க. சோ பார்க்கலாம் இது எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு கோஃபோஜ் என்கோரா அக்யூசியேஷன் பண்றது ரொம்ப பிரீமியம் அமௌண்டா இருக்கு அப்படின்றதா ஒரு பயமா இருக்கு. அப்புறம் அட்வர்ட் கம்பெனி உள்ள வரக்கூடாதுன்றது இன்னொரு பயமா இருக்கு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில. டிஐஎஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை விழவிடாம பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைலான ஒரு ரிப்போர்ட் வந்து இங்க எக்கனாமி சர்வேல வந்து வந்திருக்கு. சோ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க டிஐஎஸ் பொறுத்தவரை இங்க மார்க்கெட் என்னதான் விழுந்துட்டே இருந்தாலுமே அவங்க தான் சப்போர்ட் பண்ணி வாங்கிட்டே இருக்காங்க மார்க்கெட்டை. சோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட் ஓவராலா வந்து டிராபேக் வந்து ஆகாம இருக்கு. இங்க எஃப்ஐஸோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தல 13 இயர் லோவா வந்து இருக்கு. 13 இயர் லோ அப்படின்னா இங்க பர்சன்டேஜ் வைஸ்ல சொல்லும்போது 16.7% வந்து அவங்களோட ஓனர்ஷிப் வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப டிஐஎஸ் வச்சிருக்குது 18.3% வந்து வச்சிருக்காங்க இந்த Q2ல. சோ இங்க வந்து அவங்களோட ஓனர்ஷிப் லாஸ் பண்றது எஃப்ஐஸ் வந்து அவங்களோட ஓனர்ஷிப் லாஸ் பண்றது 13 இயர் லோவா வந்து இருக்கு. சோ இது வரைக்கும் இது வந்து நடந்ததே இல்லை அப்படின்றதான் சொல்றாங்க.
இங்க எஃப்ஐஎஸ் பொறுத்தல 36,000 கோடி ரூபாய் இங்க வந்து வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. சேம் டைம் இங்க டிஐஎஸ் வந்து 67,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே ஜனவரி மாசம் மட்டும் நடந்தது. இந்த அளவுக்கு இங்க எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு வெளியே போனாலுமே இங்க டிஎஸ் வந்து இங்க மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 அதான் நடந்துச்சு. 2024 அது வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்றதான் இங்க இருக்க ரியாலிட்டியா வந்திருக்கு. யூஎஸ் ஃபெட் மீட்டிங் வந்து நடந்துச்சு. அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவுமே கட் பண்ணல அப்படின்றது நம்ம எல்லாருமே நியூஸ் வந்து பாத்துறோம். இப்போ ஆர்பிஐ வந்து என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து கேள்வியா வந்திருக்கு. ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்களா, இல்ல அப்படின்னா இங்க ஹைக் பண்ணுவாங்களா, இல்ல அப்படின்னா இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே ஸ்டெடியா வச்சிருப்பாங்களா அப்படின்றது கேள்வியா வந்திருக்கு. நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ஸ்டெடியா தான் வச்சிருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. இங்க ஃபெடரல் ரிசர்வ் வந்து என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதே தான் இங்க இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இல்ல அப்படின்னா இங்க பாசிபிளா 25 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட்டு இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்மளோட இன்ஃபிளேஷன் ஃபிகர்ஸ் அப்புறம் நம்மளோட ஜிடிபி growth இதை பொறுத்து தான் அந்த டிட்டர்மின் வந்து பண்ணுவாங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் பொறுத்தல நெகட்டிவா இருக்கிற மாதிரி தான் ஹெட்லைன்ஸ் வந்திருக்கும். பட் ஆனா உள்ள பாசிட்டிவா தான் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் விழுந்திருக்கு அப்படின்னா 48% இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. 707 கோடி ரூபாய் தான் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி 1600 கோடி ரூபாய் வந்து எக்ஸெப்ஷனல் சார்ஜஸாவே தனியா வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த ஒரு ரீசனால தான் இந்த கம்பெனி 707 கோடி ரூபாய் தான் நெட் ப்ராஃபிட் பண்ணிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஆனா 1600 கோடி ரூபாய் தனியாவே வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க எக்ஸெப்ஷனல் சார்ஜஸா. டிமர்ஜர் ரிலேட்டடான அந்த ஒரு சார்ஜஸ்க்காக 962 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்காங்க. 82 கோடி ரூபாய் அக்விசிஷன்ஸ்க்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த ஒரு சார்ஜஸ் ரீசன்னால தான் இங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. ஆக்சுவலா அந்த கம்பெனியோட பிசினஸ் ரெவன்யூ வந்து பொறுத்தளவுல கன்சாலிடேட்டட் ரெவன்யூ வந்து 16.2% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனியோட எபிட்டாவுமே சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஹோல்சேல் சேல்ஸ் பொறுத்தல 20% வந்து க்ரோ ஆயிருக்கு. வாகன் மார்க்கெட் ஷேருமே சூப்பரா வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ஓவரால் பிசினஸ் ரெவன்யூ அண்ட் தென் அந்த செக்மெண்ட் வைஸ் வரும்போது சூப்பரா தான் வந்து இருக்கு. இந்த ஜிஎஸ்டி கட்ஸ்னால வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கு. அதனால சேல்ஸ் வந்து அதிகமா வந்து காமிச்சிருக்காங்க. இங்க இன்டர்நேஷனல் சேல்ஸுமே சூப்பரா தான் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இந்த கம்பெனியோட சிஓ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டிசிப்ளினான எக்ஸிகியூஷன் வந்து பண்ணோம். சோ அந்த ஒரு ரீசனால எங்களால இந்த அளவுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சு. கம்மிங் குவார்டர்ஸ்லயுமே இதே மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுப்போம். அந்த அளவுக்கான growth வந்து நாங்க போகும்னு சொல்லியிருக்காரு. சோ ஓவரால் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட அந்த நெட் ப்ராஃபிட் வந்து ஹெட்லைன்ஸ் வந்து விழுந்த மாதிரி இருந்தாலுமே உள்ள எல்லாமே இருக்குது சார்ஜஸா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் வைஸ் வந்து எந்த ஒரு டிராப்பும் வந்து கிடையாது. ரெவன்யூ சூப்பரா தான் வந்து இருக்கு. இந்த சார்ஜஸ் எல்லாமே இந்த ஒன் டைம் சார்ஜஸ் தான் வந்து இருக்கும். சோ அதுக்கப்புறமேட்டுக்கு அது எல்லாமே சரியாயிடும். கியூபிட் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். Q3 ரிசல்ட் சூப்பராவே வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 196% வந்து ஏறி இருக்கு. 11 கோடி ரூபாய் போன வருஷம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப 33 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் சூப்பரான growth வந்து இருக்கு. ரெவன்யூ வைஸ்லுமே 100% growth வந்து இருக்கு. 46 கோடி ரூபாய் போன வருஷம் அப்படின்னா இப்போ வந்து 90 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ்மே 66% வந்து ஏறி இருக்கு. பட் ஆனாலுமே இங்க நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பரா வந்து growth இருக்கு. சோ காஸ்ட் பிரஷர் வந்து கம்மி பண்ணிட்டே வராங்க. சோ அந்த பெட்டரான காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து இந்த கம்பெனிட்ட வந்து இருக்கு. இந்த கியூபிட் கம்பெனி வந்து இங்க போனஸ் இஷ்யூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 1:4 மாதிரி போனஸ் வந்து கொடுக்க போதா சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா 4 அடிஷனல் ஷேர்ஸ் வந்து ஆட் ஆக போகுது. சோ இது வந்து இப்ப இருக்க அப்டேட்டா வந்திருக்கு. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் சொல்ல வரல. சோ இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணோம்னா இந்த வருஷம் மட்டும் 24% வந்து விழுந்திருக்கும். ஓவர் பேஸ்டா வந்து இருக்கு. இன்னைக்கான நாள் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தல மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் விழுந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துலயுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. நேத்துக்கான நாள்ல வந்து ரொம்பவே வந்து ஸ்பைக் ஆயிருச்சு. சோ அங்க வந்து கொஞ்சம் இப்ப வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்குது. அந்த நீங்க இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா வந்திருக்கு. டாலர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் எப்படி வீக்கா இருக்கு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 12% வந்து கிராஷ் ஆயிருக்கு. என்விடியா கம்பெனியுமே கொஞ்சம் வந்து விழுந்திருக்கு. சோ இந்த மாதிரி இங்க ஈக்விட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து டிராப்ல வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இங்க எல்லாருமே செல் ஆஃப் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சேம் வந்து இங்க கோல்ட்லயே வந்து செல் ஆஃப் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சோ சேம் டைம் சில்வர்லயுமே அதே தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சோ இங்க எல்லா மெட்டல்ஸுமே கொஞ்சம் இன்னைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் வீக்கா தான் வந்து இருக்கு. சோ அதனால கோல்ட் பிரைசஸ் வந்து லைட்டா டிராப் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்கு. இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.